ஏப்பா நம்ம இன்னைக்கு பாலூர் காட்டுக்கு போயிட்டு வந்தோம். வாழை மீன் வாங்கி வந்துக்கிறோம். இதுதான் நீ இன்னைக்கு சமையல் பண்ண போகிறோம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க எல்லாருக்கும் வணக்கம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க வாழை மீன் வறுக்கலாம், குழம்பு வைக்கலாம், திதி பண்ணலாம். நண்டு திதி பண்ணுற மாதிரி நல்லா இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவையோ செஞ்சு சாப்பிடலாம். வாங்க. இந்த வாழை மீன் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ சமைக்கிற வேலையை பார்க்க வேண்டியது தான். மீன் பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், நல்லா வெள்ளையாக வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. சுண்ணாம்புலாம் இருக்குமா இந்த மீனில்? இந்த சுண்ணாம்புலாம் இல்லாமல் சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். இது வந்து கானாங்கத்தா மீன், இதையும் கழுவி வச்சுருக்காங்க. இந்த கானாங்கத்தை மீனை வந்து குழம்பு வைக்க போகிறாங்க. இந்த ஒரு இஞ்சி பூண்டுப்பா, இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறீங்களாம்மா? ஆமாப்பா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். நேற்றுக்கு நான் வாழை மீன் தித்திப்புக்கு இதோ வெங்காயம் போடுறேன். வாழை மீன் தித்திப்புக்கு வெங்காயம் போடுறேன். இந்த கருவேப்பிலை போடுறேன். இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன், வெங்காயம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்க. கருவேப்பிலைக்கு தான் கொஞ்சம் பஞ்சம் ஆகுது. கருவேப்பிலை கறிக்க மாட்டேங்குது. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருக்கீங்களா? ஆமாப்பா, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கப்பா. இந்த கருவேப்பிலை அண்ணன் கொடுத்துருக்கேன். கருவேப்பிலை ஒன்றும் பச்சை மிளகாவும் 2 இருந்தால் போட்டுக்கலாம். இதுக்கு மீன் திட்டிட்டு வாழை மீன் திட்டிட்டு 2 பச்சை மிளகாவும் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, நான் உங்கள்கிட்ட சொல்லலை, அதனால இருக்கிறத வச்சே பார்க்கலாம் அன்ட்டு விட்டு வச்சுக்கிறேன். சரி, இப்போ தக்காளி போடுறேன். இப்போ வாழை மீன் திட்டிட்டு இந்த பாருப்பா, தேங்காய் ஒரு 2 கட்டிக்கு போடுறேன். தேங்காய் கட் பண்ணி போடுறீங்களா? ஆமாப்பா, தேங்காய் கட் பண்ணி போடுறேன். சின்ன பீஸாக? ஆமாம், சின்ன பீஸாக ஒரு 2 கட்டை வாங்கி வந்தேன். அதையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இது மிக்ஸி அரைச்சிடுவீங்களாம்மா? ஆமாப்பா, இதை ஆற வச்சு மிக்சியில் அரைக்க வேண்டியது. இந்த பாருப்பா, இதை கொட்டி ஆற விட்டுட்டேன். வதக்கி கொட்டி ஆற விட்டுட்டேன். இப்போ மீன் குழம்பு தாளிக்கலாம். மீன் குழம்பு இல்லையா? ஆமாப்பா, குக்கரி வச்சுக்கிறேன்ப்பா. எதுக்குன்னாக்கா வாழை மீன் தித்திப்புக்கு இதை ஆற வச்சிருக்கிறேன். இப்போ வந்து மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். 2 3 4 5 ஒரு 5 கட்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சட்டியில் பண்ண வேண்டியது நம்ம குழம்பு. சட்டி தான்ப்பா ஒன்று வாங்கணும். இருந்த சட்டியை அது வீரில் விட்டு போய்க்குது. போடுறேன் மீன் குழம்புக்கு. மீன் குழம்புக்கு கடுகு பருப்பு போடுறேன். இந்த வெங்காயம் போடுறேன். கடுகு பருப்பு போட்டால் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் போடுறேன். கடுகு பொறிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டீங்க? ஆமாம், வெங்காயம் போட்டேன். இந்த கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி நெசுக்கிட்டு நசுக்குன்னு இஞ்சியா? ஆமாப்பா, நெசுக்குன்னு இஞ்சி போடுறேன். இப்போ மீன் குழம்புப்பா. இந்த மீன் கானாங்கத்தா மீன், முள்ளு மீன், வாழை மீன் எல்லாம் வச்சுருக்குறோம். இது குழம்புல போட போகிறோம். மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிச்சு. இப்போ மீன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் நல்லா வதக்கிச்சு. இந்த தக்காளியை ஊற்றுறோம். அரைச்சி ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுக்கிறோம். அரைச்சி ஊற்றினா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். மஞ்சத்தூள் போடுறோம்ப்பா. இந்த கொஞ்சம் மஞ்சத்தூள். மீன் குழம்புக்கு மிளகாத்தூள் போடுறேன். வீட்டு மிளகாய்? ஆமாப்பா, வீட்டு மிளகாத்தூள் போட்டால் தான் குழம்பு நல்லா இருக்கும். அதனால வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன். 2.25 ஸ்பூனா? ஆமாம், 2.25 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வீட்டு மிளகாய் தூள். ஆமாம், கொஞ்சம் மஞ்சள் தூள். ஆமாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இந்த புளி கரைச்சி வச்சுக்கிறேன். இதையும் ஊற்றிடலாம். இதுவும் நல்லா இவ்வளோ புளி எடுத்து ஏன்பா இவ்வளோ புளி எடுத்து ஊற வச்சு இதை கரைச்சி வச்சுருந்து இதை ஊற்றிட்டேன்.
இந்த பாருப்பா உப்பு போடுறேன், கல் உப்பு ம் தாளிச்சிட்டேன் குழம்பு. ம் இந்த கல் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா குழம்பு ம் கொதிக்கிட்டோம். குழம்பு கொதிச்சு பிறகு மீன் போடலாம். ம் மூடிடுறேன். இப்போ மீனுப்பா வாழை மீன் திதிப்புக்குப்பா ம் 2 கடுகு பருப்பு எண்ணெய் ஊற்றிட்டேன். 2 கடுகு பருப்பு போடுறேன். குக்கர்லேருந்து மாற்றிடுவீங்களாம்மா? இது மீன் குழம்புக்கா இது? இது மீன் குழம்புக்கு ம் 2 சோம்பு போடுறேன். ம் வெங்காயம், தக்காளி, தேங்காய், கருவேப்பிலை அரைச்சதெல்லாம் இதில் போட்டுடலாம். பூண்டு பூண்டு, இஞ்சி, பூண்டு எல்லாம் வதக்குறீங்க. வதக்கி ம் ஆறட்டன்னு ம். இப்போ அரைச்சி ஊற்றுறோம். ம் இந்த பக்கம் வாழை மீன் தித்திப்பு பண்ண போகிறாங்க, இந்த பக்கம் மீன் குழம்பு பண்ண போகிறாங்க. 2 சைட்லேயும் ரெடி ஆகிட்டு இருக்கு. மீன் குழம்பும் வாழை மீனுக்கு தித்திப்பும். மஞ்சள் போடுறேன்ப்பா. ம் பச்சை மிளகா போட்டு செய்தா ம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் நிறைய போடணும். போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். ஏங்க அதெல்லாம் இப்போ என்னால் வாங்க முடியல, இருக்கிறத வச்சு தான் பார்க்குறேன். வீட்டில் என்ன இருக்குதோ அதுதானே வச்சு பார்க்கணும். இந்த வாழை மீனுக்குப்பா இந்த 1.5 கரண்டி போட்டுக்கிறேன். மிளகாத்தூளா? ஆமாப்பா, வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1.5 கரண்டி போட்டுக்கிறேன். பச்சை மிளகா 2 போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். உப்பு போடுறேன். மீன் குழம்பு இது மீன் தித்திப்புக்கு உப்பு போடுறேன். இந்த ஒரு வாழை மீன் காட்டுறேன். வாழை மீன் தித்திப்புக்கு இதெல்லாம் போட்டுக்கிறோம், உப்பு போட்டுக்கிறோம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இங்கே இதில் மீன் கொதிக்குது, இதில் மீன் போட்டுடலாம். இந்த பாரு மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு கொதிக்குது. மீன் போட்டுடலாம். இதுவும் மீன் போட்டுடலாம். இதுவும் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த பாரு மீன் திதிப்புக்கு வாழை மீன் வாழை மீன் திதிப்புக்கு இது மேலே இருக்கிற சுண்ணாம்பெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி நல்லா வெள்ளையாக வச்சுக்கிறோம். இது வாழை மீன். மீன் போடுறேன். குழம்பு கொதிக்குது. மீன் குழம்புக்கு கொதிக்குது போடுறேன். மீன் போடுறேன். இதில் வாழை மீன் போடுறீங்களா? ஆமாப்பா, வாழை மீன் திதிப்புக்கு போடுறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா. பச்சை மிளகா தான் போடல, இந்த மிளகாத்தூள் போட்டு. வாழை மீன் தித்திப்பு ரெடி ஆகுது. இந்த பக்கம் நம்ம மீன் எது காணாங்கத்தியா? காணாங்கத்தா மீன், முள் மீன், வாழை மீன் எல்லாம் கலந்த மாதிரி மீன், எல்லாம் கலந்த மாதிரி மீன். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அது கூட அப்படியா? கொதிக்குது. இந்த பாருப்பா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறக்க வேண்டியதுதான். இந்த ரவை கொதிக்கிட்டேன்ட்டு இதை இறக்க வேண்டியதுதான். ரெடி ஆகிடுச்சு. உப்புக்குதான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுப்பா மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இறக்க வேண்டியதுதான். ஒரு மீன் பண்ணணுமா? இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும்ப்பா, அடி பிடிச்சிக்கும். கிண்டினே இருக்கணும். ஆமாம், மீன் கரைஞ்சிடாதம்மா? அதுக்கு தான் மொல்லமாக கரைச்சி இது பண்ணணும். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு காணாங்கத்தை மீன் குழம்பு ரெடி. இந்த ஒரு வாழை மீன் திதிப்பு ரெடி. இதுவும் ரெடி. அவ்வளோதான். இதுவும் ஆஃப் பண்ண வேண்டியது தான். வச்சுக்கின்னு சாப்பிட வேண்டியது தான். ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். வாங்க. வாழை மீன் திதிப்பு, காணாங்கத்தா மீன், முள் மீன், வாழை மீன் 3 மீனும் போட்டு குழம்பு வச்சுக்கிறேன். அதுவும் ரெடி ஆயிடுச்சு.
வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இது மாதிரி வாழை மீன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழை மீன் திதிப்பு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.